ஹலோ கைஸ், வெல்கம் டு சீரியல் பேச்சு சேனல். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோடில் என்னாச்சுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கில் மீனா அழுதுட்ருக்குறாங்க. நேற்று அவங்க அந்த மண்டபத்தில் போயிட்டு 2 லட்சம் டெபாசிட் கட்டலான்னு போகும்போது 2 சிந்தாமணியுடைய ஆளுங்க 2 பேர் அந்த பணத்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்க இல்லையா. அதனால் அவங்க கீழே விழுந்து கையில் கொஞ்சம் அடிபட்டு டாக்டர் கிட்ட போய் கட்டு போட்டிருந்தாங்க. ஸோ வீட்டில் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட அழுதுகிட்டே, இந்த மாதிரி நான் போயிட்டு டெபாசிட் கட்டலான்னு போகும்போது 2 பேர் என் பணத்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அவங்கள துரத்திட்டு போகும்போது நானும் கீழே விழுந்து கை தேஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவங்கக்கிட்டேயும் அப்படியே எல்லா ஸ்ருதி அவங்கக்கிட்டலாம் சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, அட பாவிங்களா, இப்படி பண்ணிட்டீங்களே, சரி விடுமா, பணம் தானே, பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்துச்சுன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க மீனா. அதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா, விஜயா கிட்ட போயிட்டு, விஜயா உன்னுடைய நகைங்களை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே விஜயா தான் சும்மாவே ஆடுவாங்களே, அதை உடனே நான் எதுக்கு தரணும், நான் என் பணத்தை ஏன் தரணும், என் நகையை ஏன் தரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் உன்னை போட்டுட்ருக்கிற நகையை கேட்கல, பீரோவில் இருக்கிற நகையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. பட் விஜயாவுக்கு அந்த மனசு தான் இல்லையே. அவங்க அதெல்லாம் என்னால் தர முடியாது அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. உடனே முத்துவும் சொல்கிறாங்க, மீனாவும் சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றும் அவங்க பணம்லாம் தேவை கிடையாது, அவங்க நகையும் தேவை கிடையாது. ஆல்ரெடி அவங்க நாங்கள் இந்த வீட்டில் என் வீடு என் வீடுன்னு சொல்லின்னு இருப்பாங்க. இதில் வேற இந்த நகையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் எப்படியோ இவ்வளோ போராடிட்டோம், இதையும் நாங்கள் சமாளிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா கொஞ்சம் கோவம் பேசுகிறாங்க, நான் எனக்கு யாருடைய நகையும் தேவை கிடையாது, நான் யாரையும் ஏமாற்றவும் இல்லை அப்படின்ற மாதிரி ரோகிணியும் குத்தி காட்டுறாங்க. நான் சொந்தமாக தான் உழைச்சி இது பண்ணுறேன், இந்த இதுவும் நான் கடந்து வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மீனாவுடைய வீட்டில் இருந்து அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி சீதா, அப்புறம் சத்யா வராங்க. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி என்னாச்சு மீனா அப்படின்னு பதறி அடிச்சுட்டு வராங்க. அப்புறம் ஏண்டி இப்படிலாம் உனக்கு மட்டும் இப்படி ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அண்ணாமலை போயிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி விஜயா கிட்ட சொல்கிறாங்க. நான் ஏன் போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே சீதா நான் போய் காஃபி போடுறேன், இல்லை தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னதுக்கு உடனே அவங்கள கேவலப்படுத்துகிறாங்க விஜயா. ஒன்றும் தேவையில்ல, ஆல்ரெடி ஒருத்தைய கிச்சனில் விட்டுட்டு குடும்பம் இப்படி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. மீனாவுடைய ஃபேமிலியை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க விஜயா, தலைகணம் பிடிச்ச விஜயா. இந்த மாதிரி ஒரு மனுஷங்கன்ற ஒரு அந்த மதிப்பு கூட தெரியாத அளவுக்கு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சீதா கிட்ட விஜயா இவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க, மீனா இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு கிட்ட வேற நீ கஷ்டப்பட்டு காசு வாங்கி கொடுத்துருக்க, இந்த காலத்தில் சொந்தக்காரங்களே தரமாட்டாங்க, ஆனால் உன்னை நம்பி உன் ஃப்ரெண்டு கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு கிட்ட கொஞ்சமாச்சும் டைம் கேளு, நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்லக்கா, நான் பார்த்துக்கிறேன், நான் இன்ஸ்டால்மெண்ட் மாதிரியும் கட்டி நான் அதை அடிச்சிடுறேன், அதுக்கெல்லாம் இது பண்ணாத, உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுக்கா அப்படின்ற மாதிரி சத்யாவும் சொல்கிறாங்க, சீதாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து வராரு. முத்து வந்துட்டதுக்கப்புறம் அவங்க மாமியார் எல்லாரும் இருக்கிறத பார்த்துட்டு, வாங்க எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி அவளுக்கு அடிபட்டுதுன்னு சொன்னோடனே, சரி பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் மாப்பிள்ள அப்படின்றாங்க. சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இல்லை இல்லை இருந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எதுக்குங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது விஜயா ஒரு மாதிரி லுக் விடுறாங்க. சமைச்சு இதை சாப்பிட்டுட்டு போங்கன்னா யார் சமைக்கிறது அப்படின்ற மாதிரி, அவள் கை உடச்சின்னு உட்காந்துன்னு இருக்கா, யார் சமைப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் ஹோட்டலில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, விஜயா அப்படியே சமைச்சிட்ருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ பார்வதி அவங்க வராங்க. ஒரு நாள் சமைக்கிறதுக்கே அவ்வளோ பில்டப் கொடுத்துன்னு இருக்காங்க விஜயா.
வெயில் அடிக்குது, என்னால தாங்க முடியல அப்படி இப்படின்னு இது பண்ணிட்டுருந்தாங்க. உடனே பார்வதி வந்ததுக்கப்புறம், "என்ன விஜயா இங்க இருக்க?" அப்படின்னு கேட்டா, இந்த மாரி "அதான் பூ கட்டுறவ கைய உடைச்சுன்னு உட்காந்துன்னு இருக்காளே" அப்படின்னு சொல்றாங்க. "இப்படிலாம் சொல்லாத விஜயா, பூ கட்டுறவ அப்படின்னா உன் மருமக தானே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அப்படிலாம் சொல்லாத நீ பார்வதி" அப்படின்னு சொன்னோனே, சரி நான் போயிட்டு மீனாவ பார்க்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. "நீ மீனாவ பார்க்க வந்தியா? என்ன பார்க்க வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "அதான் அடிபட்டுருக்குன்னு சொல்ற, போய் பார்த்துட்டு வரேன். இருக்கிறதுலயே அந்த மீனான்றவ தான் நல்ல மருமக. ஏழை பொண்ணா இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் மனசாட்சி கொஞ்சம் நல்லா நல்ல குணம் கொண்டவ" அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. அதோட அந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிருது. நாளைக்கான எபிசோட்ல வந்துட்டு என்ன ஆவுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு என்ன பண்றாரு, நாளைக்கான எபிசோட்ல முத்து வந்து டைரக்ட்டா அந்த மண்டபத்துடைய ஓனர் கிட்ட போயிட்டு, இந்த மாரி அ "யார் உங்ககிட்ட ஆர்டர் குடுத்தா?" அப்படின்னு கேட்டதுக்கு, ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப அவசரப்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்க தான் காசு குடுக்க முடியலையா, நான் வந்துட்டு குடுக்குறேன். நான் என்ன என் ஆர்டர் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க அப்படின்னு அந்த மண்டபத்துடைய ஓனர் சொல்றாரு. "யார் அவங்க?" அப்படின்னு கேட்டது, "அதெல்லாம் எதுக்குங்க உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தாமணி அப்படின்னு சொன்னோனே, ஓகே. இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்ற ஒரு டவுட் முத்துக்கு வருது. அதோட இந்த எபிசோடு முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.